ஒரு வழியாக இங்கேருந்து பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பிட்டோம். என்ன தோணுதுன்னா போகிற வழியில் எதனா சுற்றி பார்க்குற இடம் தான் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சரி போயிடலாம் அப்படின்னு பார்த்துங்கிறோம். எனக்கு இந்த ஏரியாவில் எங்கே சுற்றி பார்க்குற இடம் தெரியல. கூகுள் மேப்பில் பின்னாடி சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த ஏரியாவில் பார்த்துட்டு போவோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. 2 பேருமே ஒரு 8-9 மணிக்கு சாப்பிட்டு அப்படியே போகிற மாதிரி. இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் ஒரு 600 கிலோமீட்டர் முடிச்சுன்னு பார்க்குறோம். மொபைல் ஹோல்டரில் சார்ஜ் போட்டால் மொபைலில் சார்ஜர் தானே ஏறணும். இதில் சார்ஜர் ஏற மாட்டேங்குதுப்பா. 8% இருந்தது, 2% ஆயிடுச்சு. சார்ஜர் குறையுது, ரொம்ப ஸ்லோவாக ஏறுது. இது ஸ்லோவாக ஏறல, இறக்க சார்ஜர் காலி பண்ணுது டோட்டலாக. அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒருத்தர் இருந்தார், ஒரு பிரதர் ஒருத்தர். அவர் தான் நம்மளுக்கு மொபைலில் சார்ஜ் போட்டு நாங்கள் 10 இருந்தோம். அவரே எங்களை கூப்பிட்டு எடுத்து வந்து கொடுத்தாரு. அவர் நல்ல மனுஷன். சரி, ஆனால் என்ன ஒன்று வீடியோ எடுத்து ஆன் பண்ணி விட்டேன். நான் கட் ஆகிட்டு இருக்கு. விஜயவாடா இன்னும் போனோம். சரி வாங்க பார்க்கலாம். நைட்டு இங்கே தான் சாப்பாடு வாங்கணும். இங்கே தான் சிக்கன் ரைஸ் நல்லா தான் இருந்தது. ஒர்த்து தான். 80 தான் சொன்னாங்க. ஏகப்பட்ட சிக்கன் இருந்ததுப்பா, நல்லா சூப்பராக. வண்டி இந்த இருக்கிற தாரான்ட்டு இன்ஸ்டா ஐடி, அந்த இடத்துல நம்ம யூடியூப் ஐடி ஓட்டணும். மேலே யூடியூப் சிம்பிள் போட்டு ஏன்னா ஸ்டிக்கர் கடை, ஆட்டோமொபைல்ஸ் கடை, ஆட்டோஸ் எதனா இருந்தால் மொத்தம் முடிச்சுன்னு போயிடணும் நம்ம போகிற வெளியே. வியூ பார்த்தா சூப்பராக இருக்குது. நம்ம எப்போ லடாக் போவோமோன்னு இருக்குது வேறு இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா ஃபுல்லாக ஹில்ஸ் தான் நம்ம ஏறத்து. நான் கேட்டேன் அங்கே ஒரு 2-3 பேர்கிட்ட, கரெக்டாக 3 பேர் கேட்டேன். எங்கள் ரேட்டு 2 பேர்கிட்ட இன்ஸ்டாவில் யூடியூப்பில் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த ட்ராவல் மாரி பண்ணுறவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க இப்போ கரெக்டான கிளைமேட் தான் வரலான்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்னோலாம் அந்தளவுக்கு பெய்தா இல்லையான்னு தெரியலைங்களே. பார்ப்போம் நம்ம லக்கி எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் போகிறது ஒரு தாட்டி தான், அதனால் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரணும். அந்த மைண்ட் செட்டை தான் போனேன். இப்போது காலங்காட்டே ரைடு பண்ணுறது சூப்பராக இருக்குதுப்பா. எப்படி குறைஞ்சிக்கிறாங்க, ரோடு போட்டிருக்காங்கண்ணா வந்துட்டு. ரைடோட நான் 5வது டோல்கேட்டு தான். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு மேலேயே ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருக்குது பண்ணுறாங்கல்ல, அவங்க அப்படியே மேலே இருக்கிற மாரி அந்த மாதிரி இருக்குது. தெரிஞ்சுங்களா? டோல்கேட்டு பேர் வந்து சரியா தெரில. ராஜன் வர குறுக்கு வரான் பையன். இங்கே சாப்பிடலாமா? சரி, இங்கே சாப்பிட்டு போயிடலான்றான் பையன். பசி எடுக்குது 2 பேருக்குமே. அதனால் உள்ள போயிட்ட வண்டி எடுத்துனே. எங்கடா சாப்பிட முடியும்? இடமே இல்லை போகுதுடா. சரி, ஓஹோ இதுவாக இருக்குதா? இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். 4 இட்லி, ஒரு வடை, 2 பேர் சாப்பிட்டா ஒரு தோசை ஒன்று சாப்பிட்டோம். மொத்தமே சேர்த்து 100 ருபீஸ் தான் ஆச்சு. ஒரே சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். வண்டி இங்கே கொஞ்ச நேரம் நிறுத்திட்டோம். அதை பார்த்தீங்களா, தண்ணி போதாதுங்க. அங்கே போய் குளிச்சுட்டு வரலான்ட்டு அடி போகிறோம் நாங்கள். என்ன பையா அடி போகிறா? ஓ சரி, நம்ம போயிட்டு அடிக்க குளிக்கலாம். நான் காலைல குளிக்கவே இல்லையா? சரி, இங்கே போயிட்டு இங்கே குளிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே சரி. ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, இதேமாரி அந்த மரத்தாண்ட போய் குளிங்க அப்படின்ட்டாரு. அங்கே தண்ணி போகுமா. இது மோட்ரு கிடையாது, பம்ப் செட் மோட்ரு இல்லை. இந்த சைடில் காவை போகுது பார்த்தீங்களா, காவை தண்ணி நல்ல தண்ணி தானே, ஃப்ரெஷ் வாட்டர் தானே. அந்த வாட்டரில் குளிக்க சொல்லியிருக்காங்க. குளிக்க இருந்தால் குளிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். குழம்பு கொஞ்சம் லைட்டாக டயர்டாகுது. பத்தாத்துக்கு நிறைய பொருள் கேர் பண்ண வரனால உட்கார முடியல வேறு நம்மளால். இந்த டீ கடையில் தான் டீ சாப்பிட்டோம். இந்த ஏரியாவெலாம் வந்து என்ன ஒரு விஷயம்னு பார்த்துச்சுங்க, நல்லா காரசாரமாக சாப்பிட்றாங்கப்பா. சம்சாக்கு அது இருக்குது பார்த்தீங்களா, பச்சை மிளகா, அதே போல் பச்சை மிளகா வச்சு தரோம் ஆள் சாப்பிட்றா அப்படின்ட்டு. நல்லா இருந்து பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் இது பண்ணி வறுத்து உப்புலாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்து பச்சை மிளகா. இந்த அதை உக்காந்துருக்காங்களா அந்த அக்கா நல்லா தமிழ் பேசுகிறாங்கப்பா. வரும்போது ரிட்டன் நாங்கள் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னுக்கிறாங்க அவங்க.
சொல்லுக்கூடியா சொல்லுக்கூடியா சொல்லு படுறா அண்ணா இது கதையாக்குதியா இப்போதைக்கு போடுறதா ரைட்டில் எடுத்து போடா சொல்லிட்டு வரேன் உக்காரியா ஒரு ½ அன் ஹவர் உக்காஞ்சோம். வண்டி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுட்டு அப்படியே உக்காஞ்சி கொஞ்சம் ரெஸ்ட்லாம் ஏற்றுட்டு அப்படியே கிளம்புறோம். ஒரு நேரம் அவர் ஓட்டின்னு வந்தார், இப்போ நான் ஓட்டுறேன் வண்டியை. வண்டி வேறு பெட்ரோல் போகணும், ரிசர்வில் வந்துச்சு. போகிற பெட்ரோல் பங்கு பெட்ரோல் போட்டினேன். இது மேலே அவர் ஓட்ட பார்த்து கிடையாது, வண்டி நான் தான் ஓட்ட போகிறேன், கூட பார்த்து கிடையாது. அதனால் வண்டி ஃபுல்லாக அடிச்சு போயிடலான்னுக்கிறேன். நைட் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும் ஓட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். ரோடு ஃபுல்லாகவே இந்த மெத்தம்பா இருக்குங்க, கொஞ்சம் பள்ளமாக திட்டுவான் போது வேறு. இம்மா நேரம் ஓட்டணும் பழத்தெல்லாம் விடவே இல்லை. நான் டமால் தமிழ் விட்டு எடுத்துன்னு போய்க்கிறேன் வண்டியை. டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது, 1:10. வியூவெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குது, நல்லா அல்டிமேட்டாக பாருங்க. மழை அந்த ஃப்ரிட்ஜு வேறு சூப்பராக இருந்தது. நம்ம எப்போ போவோம் எனக்கு தாஜ்மஹால் போய் பார்த்துட்டு டெல்லி போனோம். டெல்லி போயிட்டு இந்தியா கேட்லாம் பார்க்கணும். வேறு எனக்கு நிறைய இடம் சுற்றி பார்க்குறதுன்னு தெரியாது வேறு, எங்கே அங்கே இருக்குதுன்ட்டு மொத்தம் சுற்றி பார்த்துட்டு தான் போனோம். டெல்லி பார்த்துட்டு இந்தியா கேட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம காஷ்மீர் போகிற மாதிரி. நம்ம மகாராஷ்டிரா போயிட்டுனா அங்கே நிறைய இடங்கள் நான் சுற்றி பார்க்குறது, அதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலான்ட்டு. ராஜஸ்தானில் பாலைவனம் போய் பார்க்கலான்றாங்க, அதுவும் போய் பார்க்கணும். பண்ணின்னு வராங்கப்பா. மஞ்சள் கிளிலாம் நிறைய இருக்குது. போகிற தூரம் பார்த்தா இப்போ ரொம்ப லெஃப்ட் எடுக்கணும். இப்போ டேக் த நெக்ஸ்ட் லெஃப்ட். ஆமாம், நேஷ்னல் ஹைவேவாம் இது. ஓகே சொல்லு ராஜா. பார்த்துங்க, பார்க்க முடியாத காட்சி கைதியா. வீடியோ போன பிறகு எடுத்துட்டு நான் ஆடு மேய்க்க போகிறாங்கள, அவங்க கைதில் சாப்பாடு துணியெல்லாம் வச்சு எடுத்து போகிறாங்க. அப்படியே போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு அதை தூக்கி போனோம்ல, அதுக்கு பால் மாதிரிக்கினே ஆடாக்குவேன். நல்லா இது போனால் வண்டி பிளிங்காக ஆரம்பிச்சிச்சு. என்னத்தல பெட்ரோல் போடலாம், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி தான் நான் பண்ணிட்டியா. டேங்க் ஃபுல்ண்ணா. ஃபுல் டேங்க். ஆந்திராலாம் 1 லிட்ரு 108 ரூபா இருந்து, இங்கே பார்த்தீங்கன்னா 107 ரூபா தான் போட்டிருக்கு 1 லிட்டர் பெட்ரோலு. ஓகே. இப்போ நம்ம ரைடோட 8வது டோல்கேட் இது. இன்றைக்கி மட்டும் நிறைய டோல்கேட் தாண்டிட்டோம் டக்குன்னு. பார்ப்போம். இந்த டோல்கேட்லாம் ரொம்ப காலியாக கிடக்குதுப்பா இந்த இடத்துல. ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ போயிடலாமா, ஆனால் கேட்டு போட்டுறாங்க, அப்படி போகக்கூடாது. இதே போயிடலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காசி போயிட்டு நம்ம இப்படி போகலான்னு பார்த்தா பையன் வேணான்றாரு ஆளு. அதனால் நம்ம எப்படின்னு பார்த்து பிளான் வரும்போது பார்த்துக்கலாம் காசி. அதனால் நேரம் அப்படியே அடிச்சு போயிடும். நாங்கள் இந்த சைடில் ரைடர்ஸ்லாம் ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குப்பா, எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க. டக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு கானா பாட்டு தீவிர ரசிகர். ஃபஸ்ட்டு கானா பாட்டு வரும்போது எங்கள் வீட்டாண்டெலாம் என் ஒரு ஆள் தான் கானா பாட்டு போட்டு கேட்டு கிடப்போம். பட்டன் செல்லில் மெமரி கார்டு போட்டு கேட்க பார்த்தீங்களா, அந்தமாரி அந்த டைமில் இவன் தான் ஆள் ட்ரெண்டிங்கில் தான் கானா பாட்டு பத்திரம். மைக்கிள் சாங்கு, சுதாகர், இவங்களெல்லாம்
அப்படியே படிப்படியாக தான் இப்போ நம்ம பசங்க மற்ற பேர் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு. கானா பாட்டுனா எல்லாமே கிடையாது. அழகாக பூச்செடி வச்சு வச்சுக்கிறாங்கன்ட்டு சூப்பராக. நம்ம சைடில் அந்த மாதிரிலாம் யாரும் வைக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வைக்கிற மாதிரி அழகாக சூப்பராக வச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரிட்ஜு. நார்த் சைடு தான். நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக. ரூட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது. நல்லா தான் பார்க்கறதுக்கு. சுற்றி சின்ன ரூட்டு பாருப்பா. பின்னாடி உட்காந்துக்கிற பையன் நல்ல ஒரு வியூவில் இருக்கா போட்டு. நல்லா ஒரு பாட்டுக்கிட்டு போட்டு நல்லா இது பண்ணுறது. காரு இப்படின்னு காரு பாருப்பா டேமேஜ் ஆகிட்டுருக்கா. காரு டேமேஜ் ஆகிட்டுருக்கு. அதனால தான் அங்கே நிறுத்திட்டு இருக்கா போகுது. யாராவது பின்னாடி சொல்லிட்டு இருக்கிறாங்க காரில். 500 மீட்டர் மாதிரி திரும்பணுமா. வண்டி ஓட்டுறீங்கன்னா அந்தமாதிரி டர்னிங் வரும்போதெல்லாம் பார்த்து திரும்புங்க. ஏன்னா ஓவர்டேக் பண்ணிலாம் போகாதுங்க. ஆப்போசிட்டில் டக்குன்னு எதனா வண்டி வரும். ஓகேங்களா? அதனால் சொல்கிறேன். பார்த்து பத்திரமா சேஃபாக ரைட் பண்ணுங்கலாம் யார் போனாலும் சரி. அதேமாரி ஒரு பேசிக் லெவலில் ஒரு ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. நானே இப்போ தான் ஜாக்கெட் வாங்கினேன். இதுக்கப்புறம் யாருன்னா போகாமல் இருந்தால் கூட ஒரு பேசிக் லெவல் ஜாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் சேஃப்டி. அதேமாதிரி ஹெல்மெட் நல்லா காஸ்ட்லியாக ஹெல்மெட்டு அதெல்லாம் போட்டு. க்ளவுஸ் இருக்குது பேக்கில். ஆனால் எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல. இது ஒரு மாதிரியாக இருக்குது. கேமரா ஆன் பண்ணுறதுனால கண்டிப்பாக இருக்கிறதுனால. கேமரா ஆன் பண்ணோடனே க்ராஸ் நிறுத்திடுறாங்க ஆளையா. பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது. சுற்றி மரம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. காசு சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் கிடையாது. அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாமே. இப்போதான் நல்லா இருக்குதுண்ணே. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குதுண்ணே. டக்குன்னு போயிடுச்சான்னு பார்த்தேன். வேறு நல்லா ரூட்டில் நல்லா கிளியராக தான் இருக்குது. சூப்பராக. வேக தடை எங்கேன்னே தெரிய மாட்டேங்குது. ரோடு பார்த்தாலே தெரியும். நாங்கள் ஒரு ஆள் தான் போகிறோம். வேறு யாருமே போகல. ரோடெலாம் அல்டிமேட்டாக இருக்குதுப்பா. நாங்கள் நேற்று கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நல்லா இது பண்ணுறோம். என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா 150 கிலோமீட்டர் கஷ்டம் வந்துட்டோம் வண்டியை. எந்த ஒரு டைமிங்கே தெரியல. ஒரு ஃப்ரீயே சல்லுன்னு வந்துட்டு நல்லா தான் இருக்குது ரோட்டு. பாருங்க அந்த டவுனில் இப்படி இறங்க மாட்டாங்க. அந்தமாரி இருக்கு பாருங்க சூப்பராக போகிறோங்க. அவங்க நம்மள மாதிரி வேகத்தால் விட்டவங்க தான் அவங்களும். அது ஒரு பெரிய வேகத்தர அந்த இடத்துல இருக்குது. நான் என்ன பண்ணுறது? சாய் தானே நாய்களை சாக வச்சிருக்கேன். அவனுக்கு ஃபோன் பண்ணாங்க. நானே பார்த்துருப்பேன். யார் ஃபோன் பண்ணிக்கிறாங்க. எவனே தெரியல. பாட்டு நீ வா வேகத்தால் அவனுக்கு பூ மாதிரி ஏற்றி இறக்குறான். திரும்பி போயிடலாம். வராது திரும்பி போகலாம். பார்த்தீங்களா வேகத்தாடியோட அருமையா? பார்த்தெல்லாம் நாம தான். நம்ம வந்து கரெக்டாக 70 தான் வந்தேன் நானே. பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கா எங்கள் வீடு ஆற போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன். அப்படியே விட்டுவேன். இந்தமாரி கட்டி வச்சுக்கிறான் ரோட்டில். ஹைவேல எங்கன்னா இந்தமாரி வேகத்தடை போடலாமா? கார் விட்டு தான் போய்ங்கிறான். பைக் விட்டு போடல. அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேனே. போகிறாங்களே இவங்கள நம்மள மாதிரி அந்த வேகத்தால் ஓட்டுவாங்க தான். அவங்க சொல்லியிருந்தாங்க பார்த்து பேசிட்டு. ப்ரோ சரி ப்ரோ பார்த்து போய்ட்டு வாங்க. அங்கே தான் நம்ம பார்த்து செய்துட்டு வராங்க. நாம தான் ஓட்டணும்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னே விட்டுட்டு நிற்கிறானுங்க அவனுங்க. எதாச்சா வந்தேன் நானும் வேகத்தெல்லாம் வர பார்க்கவே இல்லை. டக்குன்னு அப்படியே விட்டோம். வர ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம். நல்லா தான் இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் அதில் 5 லாங்குவேஜ் பேசுகிறாரு. நல்லா தான் இருக்கு. சொன்னேன் போலாமா?
சாப்பிட்டு கிளம்பிட்டோம்ப்பா. அப்படியே கிளம்பிட்டோம். 20 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக தான் போனோம். சத்தமாக பேசுகிறான் பார்த்தா ஏய் அவனுக்கு கண்ணே தெரியாதுடா விட்ட வேட்டர்ல இருந்து பார்த்தீங்களா நம்மளை எப்போலாம் திட்டுறான்ட்டுவான் ஃபோன் பண்ணி ஒரு திட்டுறான். அதுடா ரோட்டில் ஃபுல்லாக டிராஃபிக் இதாகுது. ஈவினிங் டைம் ஆச்சா அதனால் நாய் வர ஒன்று குறுக்கிட்ட பார்க்கணும் குறுக்கு வந்துச்சுப்பா. கொஞ்ச நேரத்தில் இதே இல்லை வரானுங்கலாம். நம்ம ரைடோட பண்ணாத டோல்கேட்டு ஏகப்பட்ட டோல்கேட்டு நேரத்தில் டோல்கேட் இல்லாமல் ஒரு 1/2 hour வண்டி நிறுத்தினா தான்